மக்களே, நான் உங்க கிருஷ்ணன் முகேஷன். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன சமையல் பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா நம்ம ரெடி பண்ணலாம்ப்பா. அதோட ரெசிபி எந்த அளவு தெளிவாக சொல்லித்தரேன். வாங்க வீடியோ பண்ண போகலாம். மட்டன் மசாலாவுக்கு நமக்கு தேவையான பொருட்கள்: மஞ்சள்தூள் 2 டீஸ்பூன், நம்ம காரக்குடி செட்டிநாடு மசாலா 2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், வெள்ளைப்பூடு 10, தக்காளி 2, சின்ன வெங்காயம் 100 கிராம், ஆயில் 100 கிராம், பிரியாணி இலை கல்பாசி சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, புதினா சிறிதளவு, பச்சை மிளகாய் 5, இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் வேக வைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு எப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம 1 கிலோ மட்டன், அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி அதில் போட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் இதிலே போட்டுருங்க. உப்பு 1 டேபிள் ஸ்பூனு. இது மொத்தமாக அப்படியே வேக வச்சிடலாம் ப்ரெஷர் குக்கரில். நம்ம மசாலா வைக்கிறதுக்கு முன்னாடி 2ஆக பிரிக்கலாம். 1 மசாலா வறுக்கணும். அந்த மசாலா கரம் மசாலா, கடையில் வாங்காமல் நம்மளே தயாரிக்க போகிறோம். அதை எப்படி பண்ண போகிறோங்கிறத நான் சொல்கிறேன், நல்லா கவனமாக கேளுங்க. இதில் 10 கிராம்பு, 10 ஏலக்காய், 3 அன்னாச்சி பூ, 2 பட்டை குச்சி. ஸோ இதை போட்டு வறுக்க போகிறேன். பாருங்கள், இதே அளவு 1 கிலோவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதையும் போட்டுருங்க. அதே டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதையும் போட்டு லைட்டாக பொன்னிறமாக வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது கூட மிளகு, இந்த மிளகையும் ஸ்லோ ஃபயரில் வச்சு நல்லா பொன்னிறமாக வருங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நமக்கு கரம் மசாலா, சிக்கன் மசாலா கடையில் வாங்க தேவையில்லை, இதுவே போதுமான அளவு. நம்ம காரக்குடி அரைச்சி வச்ச மசாலா, மல்லித்தூள், குழம்பு மசாலாவை போட்டு மட்டன் மசாலா அழகாக ரெடி பண்ணலாம். ஓகே, ஃபயர் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நல்லா வறுத்துருங்க. ரொம்ப கறிகிறாமல் லைட்டாக பச்சை வாசம் போனால் போதும். இங்கே அப்படியே எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு பவுடராக ஆக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச கரம் மசாலா இதுதான், இப்படி தான் வரும். ரெடி ஆயிடுச்சு, பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம மட்டன் வேக வச்சோம்ல, அது ரெடி ஆயிடுச்சு. இந்த மட்டன் 1 கிலோ மட்டன் பார்த்துக்குங்க. இதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஜீரகம், சோம்பு, பாசி, சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் போடும்போது இது 3ஐயும் போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். அது கூட அப்படியே வெள்ளைப்பூடு இதையும் போட்டுடலாம். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கிடலாம். 50 கூட ஊற்றிக்கோங்க. நான் 100 ml ஊற்றிருக்கேன் 1 கிலோவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் போட்டுடலாம். போட்டு நல்லா அப்படி வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு பதமாக வந்துருச்சு, வதங்கிருச்சு. ஏன்னா நம்ம அடுத்தடுத்து போடுவோம்ல, அது எல்லாத்துலேயும் பார்த்து தான் வைக்கிறேன். ஏன் நான் முழுசாக போடுறேன்னா, அந்த மட்டன் கூட வெங்காயம் அப்படி முழுசாக தெரிஞ்சுன்னா பார்க்க நல்லாயிருக்கும். எங்கள் காரக்குடி பக்கம் இப்படி தான் பண்ணுவான் கல்யாண சமையலில். நான் கல்யாண சமையல் மத்தியில் தான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. நம்ம அரைச்சி வச்ச விஞ்சு பூண்டு விழுது இதில் போட்டுடலாம். நான் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். டேபிள் ஸ்பூன்கிட்ட 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சியும் பூண்டு கலந்து அரைச்சது. இஞ்சி பூண்டு நான் ஏன் இப்போ முன்னாடி போடுறேன்னா, அந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். வதங்கினா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளியை போடலாம். தக்காளியை போட்டிங்கன்னா தண்ணி வெளியில் வரும். ஸோ இஞ்சி பூண்டு எண்ணெயில் வதங்க முடியாது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு போட்டுருங்க. அதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு லைட்டாக ஒட்ட ஆரம்பிக்கும்.
இஞ்சி பூண்டு வதங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தக்காளி போட்டுறாதீங்க. இப்போ நைட்டாக நீங்கள் உங்கள் ஒரு பாத்திரத்தில் லைட்டாக ஒட்டும் போதே உங்களுக்கு தெரியும் இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு இப்போ அரை பதத்தில் இஞ்சி பூண்டு வதங்கிக்கிட்டு இருக்கு. நான் ஏன் இந்த பூண்டு போடுறேன்னா, அந்த மட்டனில் பூண்டு எடுத்து சாப்பிடும்போது நல்லா அற்புதமாக இருக்கும். அதான் முழுசாக போட்டிருக்கேன். அரைச்சும் போட்டிருக்கோம், முழுசாக போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி பழம் போட்டுடலாம். தக்காளி போட்டோடனே உங்களுக்கு அந்த இஞ்சி பூண்டு ஒட்டினதெல்லாம் வெளியே வந்துடும். லைட்டாக அப்படியே எடுத்து வரும். நல்லா கிண்டி விடுங்க. அடியில் லைட்டாக ஒட்டினா அப்படி கிண்டும் போது வெளியே வந்துடும். தக்காளி வதங்கின பிறகு நீங்கள் மசாலா போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு போடலாம். இதில் அரை உப்பு போட்டுருங்க. இப்போ உப்பு போட்டால் அந்த வெங்காயம் நல்லா வதங்கும். எல்லாத்துலேயும் இப்போ உப்பு சாரும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இந்த டயத்தில் உங்களுக்கு போட சொல்கிறேன். நல்லா அப்படி கிண்டி விட்டிக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கிடுச்சு. சார் நம்ம ஃபஸ்ட்டு மஞ்சப்பொடி போடலாம். மஞ்சப்பொடி ஏற்கனவே சொல்கிற மாதிரி உங்களுக்கு கலர் கிடைக்கும்ல, அதனால் இது கூட அந்த மிளகாத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் போடுங்க. இதை போடும்போது நல்ல ஒரு கலர் கிடைக்கும். நான் 2 ஸ்பூனு போட்டிருக்கேன், டேபிள் ஸ்பூனு. ஸோ உங்கள் வீட்டில் குழந்தைங்க கம்மியாக காரம் சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இந்த மஞ்சப்பொடி மிளகாப்பொடி வந்து அந்த அந்த வாசம் போகணும். எண்ணெயிலேருந்து அந்த வாசத்தை நீங்கள் வெளியேற்றணும். அப்போ கொஞ்சம் நல்லா எண்ணெயில் நல்லா வதங்க விடுங்க மிளகாப்பொடியை. அடுத்தடுத்து நீங்கள் வந்து எந்த பொருளையுமே பட்டுன்னு போட்டுறாதீங்க, சமைச்சிடாதீங்க. கொஞ்சம் டைம் எடுத்து சமைங்க. அப்போ தான் அதோடைய டேஸ்ட்டு நல்லா வரும். இந்த எண்ணெயில் வந்து அந்த மிளகாப்பொடி வதங்கணும். இப்போ ஹோட்டலில் நாங்கள் புரோட்டா குருமா வைக்கும்போது எண்ணெயிலேயே கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அந்த மிளகாப்பொடி மட்டுமே வதங்க விடுவோம். அதுக்கப்புறம் தான் அந்த எசன்ஸ் வெளியே வரும், அந்த ஆயில். இப்போ வந்து நம்ம கரம் மசாலா அரைச்சி வச்சோம்ல, அதையும் போட்டுடலாம். நான் 2 ஸ்பூனு அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு கரம் மசாலா வாசம் கம்மியாக வேணும்னா நான் கொடுத்த அளவை நீங்கள் 1 ஸ்பூனாக கூட மாற்றிக்கிறலாம். இப்போ வந்து இது வந்து நம்ம காரக்குடி குழம்பு மசாலா மல்லித்தூள் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வீடியோ உள்ளே போய் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். இதுதான் சாம்பார், மட்டனு, சிக்கனு, எல்லாத்து மீன் கறி எல்லாத்துக்குமே பயன்படுத்துகிற மசாலா. இந்த மசாலா நம்ம 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், டேபிள் ஸ்பூன்கிட்ட. இது அப்படியே இது பண்ணிக்கோங்க. இந்த டயத்தில் வந்து ட்ரையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தண்ணி விட்டுங்க லைட்டாக. ரொம்ப விட்டுறாதீங்க, குழம்பு மாதிரி ஆயிரும். ஸோ லைட்டாக விட்டிங்கன்னா ஒரு கிலோ மட்டனுக்கு தேவையான மசாலா நம்ம எடுத்துருக்கோம். நம்ம சோத்தில் பிரட்டி சாப்பிட்றதுக்கும் அந்த ரொம்ப ட்ரையாக இல்லை, சுக்கா மாதிரி இல்லாமல் நம்ம மசாலாவாக தான் பிரட்டியிருக்கோம். சுக்கா வேறு மாதிரி, அதை நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். இப்போ இந்த கருவேப்பிலையை போட்டுட்டு இப்போ இந்த கருவேப்பிலையை போட்டிங்கன்னா இந்த வாசம் நல்லாயிருக்கும். எண்ணெயில் போட்டு வதங்கிருச்சுன்னா அதோடைய ஃப்ளேவர் போயிடும். ஸோ இப்போ வந்து மசாலா நல்லா வதங்கிருச்சு. நம்ம எடுத்து வச்ச மட்டனை அப்படியே போட்டு பிரட்டிடலாம். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த புதினா வந்து இப்போ போட்டுருங்க, அந்த ஃப்ளேவர் இறங்கணும். புதினா மட்டும், மல்லி கடைசியாக போட்டுக்கலாம். புதினா இப்போ போட்டிங்கன்னா இந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கிடும். நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாப்பொடி. எங்களுக்கு கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கணும்னா உங்களுக்கு 1 ஸ்பூன் வேணால் போட்டுக்குங்க, காரம் அதிகமாக கம்மியாக இருக்கும். ஓகே, இப்போ மட்டன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்கிடலாம். வாங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம். கடைசியாக அந்த மல்லி இலை அப்படி லைட்டாக தூவி விட்டுருங்க. அவ்வளோதான்.